தேவனுடைய வல்லமையால் நிறைந்து வாழுங்கள். கவனிங்க, மணி 8 மணி 7:50. ஆமா, ஒரு 20 நிமிஷம் வசனம் சொல்லி ஜெபம் பண்ணி நேரமே முடிச்சிடும். தேவனுடைய வல்லமையால் நிறைந்து வாழுங்கள், நிறைந்து வாழுங்கள். தேவனுடைய வல்லமையால நிறைந்து வாழுங்கள். ஆமா, கவனிங்க, கர்த்தருடைய வல்லமையால், தேவனுடைய வல்லமையால், ஆவியானவரின் வல்லமையால், திரியேக தெய்வத்தின் வல்லமையால் நிறைந்து வாழுங்கள். நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய வல்லமையில நிறைந்து வாழணும். பைபிள் சொல்லுது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். ஆமா, அவர் வல்லமையை நாடுங்கள். அவர் வல்லமையை நாடி, வல்லமையால, சவுண்டு கொஞ்சம் வைங்க, அவர் வல்லமையை நாடி அவர் வல்லமையால நிறைந்து ஒவ்வொருத்தரும் வாழணும். ஆமென் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கவனிங்க, லூக்கா 9:1 அவர் சீஷர்கள் அழைத்து வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். வல்லமை கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க 1 முதல் படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 இருந்து படிச்சு பார்க்கும் பொழுது அதுல 120 நபர்களை தெய்வன் பரிசுத்த ஆவியின் வல்லமையால நிறைத்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமை. தங்கச்சி வாங்க, உள்ள வாங்க. ஸ்ரீதர் வாங்க. முரளியை காணும், முரளியும் காணும், அம்மாவும் காணும். போன வாரமும் காணும், இந்த வாரமும் காணும். ஆமென். ஐயா, முரளி எங்க வெளில போயிருக்காங்களா? ஐயா, முரளி அம்மா வருவாங்க. சரியா, பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏசப்பா ஆசீர்வதிப்பாரு. நிறைய பேர் நிச்சயதார்த்தம் முடிய போகுது, நிச்சயதார்த்த தேதியெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம்ல, நிச்சயதார்த்த தேதி உங்களுக்கு அறிவிப்பேன் பாருங்க. ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அறிவிப்பேன். ஆமென், ஆமென். ஏசப்பா ஆசீர்வதிப்பார். அப்ப தேவனுடைய வல்லமையால் நிறைந்து வாழணும். பைபிள்ல எலிசாங்கிற ஒரு மனிதன் ஆண்டவருடைய வல்லமையை, வரங்களை அதிகமாய் நாடினார். வாசிங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 படிக்க 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு, கவனிங்க, எலியாங்கிற ஊழியக்காரர் வரங்களால், வல்லமையால் நிறைந்து தேசத்தை அசைத்த, ராஜாவையே நடுங்க செய்த, தேசத்துல பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்த வல்லமையான தேவ மனுஷன் எலியாவுடைய உதவி ஊழியக்காரர் தான் எலிசா. அந்த எலியாவோட கூடவே இருக்கிறாரு. எலிசாவுக்கு ஒரு முகவரி உண்டு. என்ன முகவரி? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா. அப்படி இந்த ஊழியக்காரர் கூடவே இருந்து ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்த அருமையான ஒரு பணிவிடை ஆவி உள்ள மனிதன் தான் எலிசா. கவனிங்க, நான் இந்த பூந்தோட்டத்தில் சபை நடத்துறேன், 2 ஆராதனை நடத்துறேன், அநேக கூட்டங்கள் நடத்துறேன், அநேக போதர்களை கொண்டு வரேன், இன்னும் கொண்டு வர போறோம். இந்த பயிற்சியெல்லாம் எனக்கு தந்தது என் ஆவிக்குரிய தகப்பன் தான். ஆமென், கை தட்டுங்க. இந்த பயிற்சி, இந்த ட்ரைனிங் எனக்கு கொடுத்தது எல்லாமே என் ஆவிக்குரிய தகப்பன். கூடவே 13, 14, 15 வருஷம் கூட இருந்து நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டதுனாலதான் நான் ஈஸியா ஊழியத்துல ரன் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் மிக சிறந்த பைபிள் காலேஜ், மிக சிறந்த வேதாகம கல்லூரி. ஆமா, ஒரு போதகருக்கு கீழே இருந்து கற்றுக்கொள்ளாம பைபிள் காலேஜ் படிச்சவங்களால சாதிக்க முடியல. அம்மால அனுபவம் உள்ளவங்க ஒரு வேதாகம கல்லூரியில் போய் MA MT நிறைய மாஸ்டர் டிகிரி எல்லாம் பண்ணவங்க ஊழியத்துல சாதிக்க முடியல. ஆனா ஊழியக்காரர் கீழே இருந்து பணிவிடை செய்தவர்கள் 10 வருஷம் 15 வருஷம் கூடவே இருந்து பணிவிடை ஊழியம் செய்தவர்கள் அவங்கெல்லாம் சாதிக்கிறாங்க. அல்லேலூயா.
ஆமீன். அவங்கதான் மிகப்பெரிய ஊழியத்தை சாதிக்கிறாங்க. என் ஆவிக்குரிய தகப்பனும் ஜேக்கப் மனோகரன், டைட்டஸ் ஐயா, அருமையான எங்க டேனியன் கீழே இருந்து பணிவிடை செஞ்சு அந்த கிருபைகளை பெற்று நன்னியில வந்தாங்க. அவங்கள்ட்ட இப்ப நானு இன்னும் ஒரு சில பேர் கூட இருந்து 13, 14, 15 வருஷம் கூடவே இருந்து காரியங்களை கற்றுக்கொண்டதுனால ஊழியத்தில் ரன் பண்றோம், இன்னும் பெரிய காரியங்களை சாதிப்போம். ஆமீன் சொல்லுங்களேன். அது மாதிரி இருந்த இந்த எலிசா இப்ப எலியா எடுத்துக்கொள்ள போறாரு. வல்லமையான தேவ மனுஷன், வரங்கள் நிறைந்த மனுஷன். இப்ப எடுத்துக்கொள்ள போகும் பொழுது இப்ப எலிசா கூடவே போறாரு. கூடவே போயிட்டு இருக்கிறார். கூடவே வர்ற மகனே, நான் உனக்கு என்ன செய்யணும்? உடனே அவரு இந்த இடத்தை எழுதி கொடுங்க, இந்த கட்டடத்தை கொடுங்க, இவ்வளவு நான் உங்க கூடவே இத்தனை வருஷம் இருந்துட்டேன், இவ்வளவு பணம் கொடுங்க, இல்ல இந்த நிலம் இதெல்லாம் எனக்கு பேர்ல மாத்தி கொடுங்க, அப்படிலாம் கேட்கல. அவர் கேட்டது என்ன தெரியுமா? உம்மிடம் இருக்கிற ஆவியின் வரம், அந்த வல்லமை எனக்கு வேணும். கைத்தட்டுங்க. இன்னைக்கு நமக்கு அதுதான் தேவ பிள்ளைகளே. நம்ம விசுவாசியா இருக்கலாம், நம்ம வல்லமை உள்ளவங்களா இருக்கணும், வரங்களால் நிறைந்து இருக்கணும், பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்யணும், தேவனுக்காக அரும்பெரும் காரியங்களை செய்யணும். நீங்க உலகம் முழுவதும் பிரகாசிக்கணும். நீங்க கையை நீட்டினா பேய் பிசாசுகள் ஆடணும். நீங்க கையை வைக்கும் பொழுது ஜனங்க சுகமாகணும். வெளியரங்கமான மிராக்கிள்ஸ் நடக்கணும். இப்ப நடக்கிற சுகமளிக்கிற கூட்டம்லாம் சும்மா சின்ன சின்ன கூட்டங்கள். நான் அறிவிப்பு முடிச்சிட்டேன். ஆமா, சின்ன சின்ன கூட்டங்கள். இது வந்து நமக்கு பெரிய பெரிய வெளியரங்கமான அற்புதம் அடையாளங்கள் நடப்பதற்கான ட்ரைனிங். அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப தேவன் எதற்கு நமக்கு என்ன தேவை? வல்லமை, வரங்கள். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை படிங்க தங்கச்சி. 2 ராஜாக்கள், ஆமா 2:9 படிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்து கொல்லப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம். பாத்தீங்களா? அவர் ஏக்கம் எல்லாம், எண்ணம் எல்லாம், தாகம் எல்லாம், வாஞ்சை எல்லாம், ஆசை எல்லாம், விருப்பம் எல்லாம் ஆண்டவருடைய வரங்களால், வல்லமையால நிறைந்து வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அந்த எலிசாக்குள்ள தாகம், அது 5%, 10%, 20%, 30, 50, 100, அந்த 100% அந்த உள்ளத்துல இயேசுவின் வல்லமையால், வரங்களால் நிறைந்து ஒரு பெரிய சரித்திரத்தை உண்டு பண்ணணும், பெரிய காரியங்களை சாதிக்கணுங்கிற தாகம் பற்றி எரிந்ததுங்க. பற்றி எரிந்தது. நமக்கு அந்த தாகம் வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு தாகம், நம்ம ஒரு விசுவாசி அப்படியா இருக்கலாம், ஆனா வல்லமை உள்ளவங்களா இருக்கணும், வரங்களால் நிறைந்து இருக்கணும், வரங்கள் செயல்படணும். 9 வரங்கள் செயல்படணும். ஞானத்தை போதிக்கிற வசனமாகிய வரம், அறிவை உணர்த்துகிற வசனமாகிய வரம், தீர்க்க தரிசன வரம், விசுவாச வரம், குணமளிக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தியாகிய வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். என்ன ஸ்டாலின் என்ன எல்லாம் நிறைந்து வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வல்லமையால நிறைந்து வாழ வேண்டும். அதற்கு நமக்கு தேவை தாகம். சொல்லுங்க தாகம். சொல்லுங்க தாகம். ஆண்டவர் சொன்னாரு, பண்டிகையின் கடைசி நாள்ல ஒருவன் தாகமாயிருந்தால், இதுக்கு என்ன வேணும்? தாகம். தாகமாயிருந்தால் என்னத்துல வந்து பானம் பண்ண கடவன். நீ தாகமா இருந்தா நான் உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். தாகமா இருந்தா நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க? தேவனுடைய வல்லமை வரங்களால் நிறைந்தவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கை தட்டுங்க. ஏசப்பாட்டு இந்த தாகம் அதிகமாகணுப்பா, இந்த தாகம் அதிகமாகணுப்பா, இந்த தாகம் 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 அதிகமாக ஆண்டவர். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமா, தாகம்.
ஆண்டோடைய வல்லமையால் நிறைந்து வாழ, வரங்களால் நிறைந்து வாழ ஆண்டோடைய அந்த தாகம் நமக்குள்ள. சின்ன பிள்ளையா இருக்கலாம், கேத்தின் குல்மான்ங்கிற சின்ன பெண்மணி தான், ஆனா அந்த 13 வயசுல இந்த தாகம் இருந்தது. தேவனுடைய வல்லமையால் நிறைந்து வாழணும், வரங்களால் நிறைந்து வாழணும். அப்படியே ஆண்டவர் இந்த பெண்ணை நிரப்பினார். அவங்களுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். பென்னிகின் ஐயா அறைக்குள்ள போய் பல மணி நேரங்கள் ஜெபத்துல கடந்தாரு. இந்த வல்லமை வரங்கள் எனக்கு வேணும்னு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. தேவ விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வரம் வல்லமை வேணும். அற்புத அடையாளம் செய்ய வரம் வல்லமை வேணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வரம் வல்லமை வேணும். மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வரங்கள் வல்லமை வேணும். கர்த்தர் தருவார், நம்ம மூலம் செயல்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இதற்கு தேவை தாகம். என்னது? இந்த வரம் வல்லமையால் நிரப்பப்பட முதலாவது நமக்கு என்ன தேவை? தாகம். கை தட்டுங்க. தாகம், தாகம், தாகம் வேணும். தாகம். எலிசாக்குள்ள இருந்த தாகம், அவர் இருதயம் பற்றி எரிந்தது. அவருடைய தாகத்தை நீங்க கீழே படிக்கலாம், அந்த தாகத்தை கீழே படிக்கலாம். அவன் கவனிங்க தங்கச்சி, 10 படிங்கள. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். இந்த உலகத்துல விலையேறப்பட்ட பொக்கிஷம், ஒரு பெரிய பொக்கிஷம் ஆண்டுடைய வல்லமை வரங்கள். அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். எல்லாருக்கும் ஆண்டு தரமாட்டாரு, தாகம் உள்ளவங்களுக்கு தருவார். கைத்தட்டுங்கள. தாகம் உள்ளவங்களுக்கு தருவார், வாஞ்சை உள்ளவங்களுக்கு தருவார், ஆத்தும பாரம் உள்ளவங்களுக்கு தருவார், சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு தருவார், சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு தருவார், சுவிசேஷ பாரம் உள்ளவங்களுக்கு தருவார், சுவிசேஷம் அறிவிப்பவர்களுக்கு தருவார். நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. இதுல கிடைக்கும் கிடையாது 2 வார்த்தை இருக்கு பாருங்க. யாருக்கு கிடைக்கும்? தாகம் உள்ளவங்களுக்கு. தாகம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் தருவார். முதலாவது தாகம். ஆமென் சொல்லுங்களேன். தாகம் உள்ளவங்களுக்கு தருவார். நான் எனக்கு வரம் வேணும், வல்லமை வேணும், கிருபைகள் வேணும், நான் ஆண்டவருக்காக பயன்படணும், சாட்சியா வாழணும், ஆமா வியாதியஸ்தரை சுகமாக்கணும், நோயாளியை சுகமாக்கணுங்கிற வாஞ்ச தாகம் இருந்தா ஆண்டவர் தருவார். ஒவ்வொருத்தரும் வல்லமை உள்ளவங்களா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஜனங்களை சுகமாக்கணும், ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய அற்புத அடையாளம் செய்யணும், ஒவ்வொருத்தரும் பிசாசுகளை துரத்தணும், ஒவ்வொருத்தரும் சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டோடைய வல்லமையால நிறைந்து ஒவ்வொருத்தரும் வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சவுண்ட் வைங்களேன். அதற்கு தெய்வம் தருவது வல்லமை, ஆமா வரங்கள். அதற்கு நமக்கு தாகம் வேணும். என்ன வேணுங்க? 2 ஒன்று தாகம், 2வது சுவிசேஷ ஊழியம். 2வது சுவிசேஷ ஊழியம் செய்ய 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 இந்த வரம் வல்லமெல்லாம் செயல்படும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து கவனிங்களேன், வாசிங்க. அவர் அரிதான காரியத்தை கேட்ட 11 படிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, 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 இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, மைக்ல சவுண்ட் கம்மியா இருக்கு, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். கவுனிங்க, புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். இது எலிசாவுடைய தாகம். அவர் உள்ள அப்படியே அந்த எலிசாக்குள்ள இருந்த அந்த தாகம் அவரையே பட்சித்தது, அவரையே பட்சித்தது. வஸ்திரத்தை பிடிச்சி கிழிக்கிறாரு, கதறாரு, புலம்புறாரு. ஆண்டவர் அதை கொடுத்தார். கை தட்டுங்களேன். நமக்கும் அந்த வரம் வல்லமையால நிறைந்து வாழணும், வல்லமையால நிறைஞ்சு வாழணும். கவனிங்க, இந்த தேவனுடைய வரங்களும் வல்லமையும் என்ன செய்யும்? இந்த தேவனுடைய வரங்கள் வல்லமை என்ன செய்யும்? 1, தேவனுடைய வல்லமை வரங்கள். கவனிங்க, தேவனுடைய வல்லமையால நீங்க நிறைந்திருக்கும் பொழுது, தேவனுடைய வரங்களால் நிறைந்திருக்கும் பொழுது, இந்த வல்லமை வரங்களால என்ன நடக்கும்? 1 2 கொரிந்தியர் 4:4 படி, 2 கொரிந்தியர் 4:4 படி ஒவ்வொருத்தருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். தேவனுடைய வல்லமையால ஒவ்வொரு மனிதனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள
குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படும். குருடாக்கப்பட்ட அந்த மனக்கண்ணு திறக்கப்பட்டாதான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ நம்ம ரட்சிக்கப்படாதவங்க மேல கை வைக்கும் பொழுது நம்ம மேல இருக்கிற தேவனுடைய வல்லமை அவங்க இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அவங்க மனக்கண்களை திறக்கும். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:4 படிங்கள. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய வல்லமை குருடாக்கப்பட்ட மனக்கண்களை திறக்கும். கை தட்டுங்களே. அப்பதான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்த மேல கைய வச்சு ஆண்டவர் வல்லமையை இறக்கணும். அப்பதான் ஆண்டவர் வல்லமை உள்ள போய் குருடாக்கப்பட்ட மனக்கண்ணை திறந்து விடும். அவங்க இயேசுவை தரிசிப்பாங்க, இயேசுவை விசுவாசிப்பாங்க, இயேசுவை நம்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அருமையான எங்க வேதானத்திலிருந்து வந்த அருமையான போதகர் அண்ணன், அவங்க அண்ணனை போய் பார்க்கணும். அண்ணன் சிதம்பரம் சொன்னாங்க, தம்பி ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தன் மேல ஏசப்பா வல்லமை இறக்கணும் தம்பி. இயேசுநாதர் வல்லமை இறக்குனாதான் அவன் குருடாக்கப்பட்ட மனக்கண்ணு திறக்கப்படும் தம்பி, அவன் ரட்சிக்கப்படுவான் தம்பி. அப்ப நமக்கு தேவை தேவனுடைய வல்லமை. கை தட்டுங்கள. வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்பட ஒருத்த மேல கைய வச்சோம்னா நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை உள்ள போய் அந்த குருடாக்கப்பட்ட மனக்கண்ணை திறக்கும். ஆமென். அல்லேலூயா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். கண்ணன. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். ஆவியின் வரங்களினா என்னை நிரப்புமே. கரங்கள் தட்டி பாடுவோம். கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தும்மை மகிமை படுத்துவே. கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தும்மை மகிமை படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். சொல்லுங்க தினகரன், சொல்லுங்க தினகரன். வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். ஹல்லேலூயா. சாத்தானின் கோட்டையை தகர்த்தெறிய வல்லமை தாருமே. சொல்லுவோம். சாத்தானின் கோட்டையை வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே.
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும், என்னை. கவனிங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டோடைய வல்லமையில நிறைந்து வாழணும். ஆமா ஆமா, அங்க ரெட்ட குடிக்கு இங்க ரேணுகாக்கா தான் தெய்வத்தின் வல்லமையால் நிறைந்த வெடிகுண்டு. வெட்டிச்சு சிதறினா எல்லா பேய்களும் ஓடும். வெட்டிச்சு சிதறினா ஜனமெல்லாம் சுகமாகும். வெடித்து சிதறினா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. வல்லமைக்கு கிரேக்க வார்த்தை துனாமிஸ். அப்படி என்றால் வெடித்து சிதறுதல். தெய்வத்தின் வல்லமை வெடித்து சிதறும். நம்ம உங்களுக்கு வல்லமை அது வெளியில போகும். ஆமென். வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, காட்ஸ் பவர். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஜெபிக்க போறோம். இந்த வல்லமை என்ன பண்ணும்? ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனுடைய குருடாக்கப்பட்ட மனக்கண்ணை திறக்கும். அப்பதான் அவன் எது மெய் தெய்வங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எது மெய் தெய்வம் கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த வல்லமை தான் நம்முடைய மனக்கண்ணை திறக்கும். நம்ம இயேசுவை தரிசிக்க முடியும். இந்த வல்லமை குருடாக்கப்பட்ட மனக்கண்களை திறக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் சுவிசேஷ ஊழியத்தெல்லாம் போறப்ப ரட்சிக்கப்படாம கையை வச்சு இயேசுவே உங்க வல்லமை இறங்கட்டும் அப்படின்னு வல்லமை உள்ள இறக்கும் பொழுது அந்த குருடாக்கப்பட்ட மனக்கண்ணு திறக்கப்பட்டு அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது வல்லமை என்ன பண்ணும் தெரியுமா? ஆமா, அப்போஸ்தலர் 3:4-11 படிச்சு பார்த்தா பிறவி சப்பானிய இந்த வல்லமை நடக்க பண்ணும். நடக்க முடியாத சப்பானிகளை அப்படி இந்த வல்லமை தூக்கி நிறுத்தி நடக்க வச்சிடும். ஆமென் சொல்லிதான் வல்லமை. ஆமென் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 3:4 இதெல்லாம் படிச்சுட்டு இது மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா இதெல்லாம் நடக்கும். ஆமென். கவனிங்க, அப்போஸ்தலர் 3:3 ஆமா கவனிங்கள, அவர் கவனிங்கள. ஆமா கவனிங்கள. 2 படிங்க, ஒரு 3:1 படிங்க தங்கச்சி, சீக்கிரமா படிங்க, நேரம் குறைவா. 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். சப்பானி. அப்ப பேதுருவை பார்த்து அவருக்கு அந்த மனுஷனை பாருங்களேன். ஆமா 4ஆம் வசனம் படிங்க. பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை சொல்றாரு. அவன் சப்பானி, 40 வருஷம் சப்பானி. அவனை பார்த்து பேதுரு சொல்றாரு, இங்க பாருப்பா, வெள்ளியும் பொன்னும் இடத்துல இல்ல, அவர்கிட்ட இருக்குது, நான் அந்த இடத்துல பயன்படுத்த. வெள்ளியும் பொன்னும் இப்ப என்கிட்ட இல்ல. அடுத்து படிங்கள. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். வார்த்தை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தர்றேன். பேதுருகிட்ட என்ன இருந்துச்சு? ஆண்டோடைய வரங்கள், வல்லமை. கைத்தட்டுங்க. நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? எங்க 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 செல்வியா காட்ட என்ன இருக்கணும்? வல்லமை, வரங்கள். வல்லமை, வரங்கள். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அப்ப பேதுரு இயேசு சுவாமி கிட்ட வல்லமையை பெற்றிருந்தார், வரங்களை பெற்றிருந்தார், வெளிப்பாடுகளை பெற்றிருந்தார், தரிசனங்களை பெற்றிருந்தார், ஆமா ரகசியங்களை பெற்றிருந்தார். அவர் ஆண்டோடைய வல்லமை நிறைந்து சொல்றாரு, என்னத்துல உள்ளதை நான் உனக்கு தர்றேன். என்கிட்ட ஒண்ணு இருக்குது, காட்ஸ் பவர், கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. சொல்ற, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே வல்லமை இருக்குது. சொல்லுங்க, வல்லமை இருக்குது. சொல்லுங்க பக்கத்துல, உங்களுக்குள்ள இயேசுநாதர் வல்லமை உள்ள இருக்குது. அந்த எப்படி தெரியுமா? அந்த இருக்குது. வேணா கொஞ்சம் அதிகமா லெவல் கம்மியா இருக்கலாம், ஆனா வல்லமை இருக்குது. அந்த வல்லமை இருந்தோசுதான் இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கீங்க, இல்லைன்னா டெய்லர் கடைக்கு போயிருப்பீங்க. ஆமென், ஆமென். அந்த வல்லமை நமக்குள்ள வல்லமை இருக்குது. எப்படி இந்த வல்லமை வந்தது? ஞானஸ்தானம் பெற்ற பொழுது வந்த வல்லமை, அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றப்ப வந்த வல்லமை. ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார்.
அதனால வல்லமை நமக்குள்ள இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அந்த வல்லமை பெருகும். பேதுரு சொல்றாரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அவர் கர்த்தருடைய வல்லமை வரங்கள். சுகன்யா சொல்லு, சுகன்யா கணவரை பார்த்து நீ சொல்லணும், என்கிட்ட ஒண்ணு இருக்குயா, அது என்ன? கர்த்தருடைய வல்லமை வரங்கள். கை தட்டுங்க. வல்லமை வரங்கள். அல்லேலூயா. அதை எதற்கு ஆண்டவர் தர்றாரு? ரட்சிக்கப்படாத எல்லாரும் மேல கைய வச்சு அவங்க மனக்கண்ணை திறக்கணும். அடுத்து பெரிய பெரிய அற்புத அடையாளம் செய்யணும். சப்பானிகளை நடக்க வைக்கணும். இங்க பாருங்களேன், எனக்கு உள்ளதை உனக்கு தருகிறேன். அடுத்து படிங்களேன். அந்த மைக் ஆன் பண்ணுங்க தம்பி. நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். அந்த ரிசல்ட், அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை பாருங்க. கூட்டம் கூட்டமா ஜனங்க ஓடி வர்றாங்க. பேதுருவை பார்த்து கேட்பாங்க, ஆமா நீங்க வசனம் 4:7 படுத்தீங்கன்னா அவள் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்ப அதுக்கு அவர் இயேசுவின் வல்லமைன்னு பேதுரு சொல்றாரு. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வல்லமை. சப்பானிய நடக்க பண்ணும். யாருக்கெல்லாம் அந்த வல்லமை வேணும்? ஏசப்பா யாருக்கெல்லாம் வேணும்? கரவிட்டு ஆக மட்டும் இருந்தா போதும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட அற்புத அடையாள ஊழியம் செய்ய விரும்புறேன், எனக்கு இந்த வல்லமை வேணும்பா வேணும்பா வேணும்பா. அடுத்து இந்த வல்லமை என்ன பண்ணும்? அப்போஸ்தலர் 3:4-11 பார்த்தீங்கன்னா அப்ப அதுலதான் பிறவி சப்ப நடக்க. மூன்றாவது இந்த வல்லமை என்ன பண்ணும் தெரியுமா? கவுனிங்க, 12 வருஷம் வியாதி நோய் உள்ளவங்களை ஒரு இமை பொழுது சுகமாக்கிடும். மார்க் 5:25-33 நீங்க படிக்கலாம். 12 வருஷம் வியாதி நோயில பாதிக்கப்பட்ட பெண்ணை, அநேக மருத்துவமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்ட பொண்ணை கடவுள் வல்லமை ஒரு இமை பொழுது சுகமாக்கிட்டுங்க. கை தட்டுங்கம்மா. அதான் காட்ஸ் பவர். ரொம்ப ஆச்சரியம். அந்த பெண்ணு ஏசப்பா வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசுநாதர் வல்லமை அந்த பெண்ணு சரீரத்துக்குள்ள பாய்ந்து வல்லமை உள்ள போய் அந்த பெருபாடுங்கிற வியாதிய ஒரு கண்ணிமைக்கு நேரத்துல சுகமாக்கிட்டு. கை தட்டுங்க. பைபிள் சொல்லுது, அவள் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அதான் வல்லமை. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை வருஷம் வியாதியஸ்தன் இருக்கலாம், ஒரு இமை பொழுதுல சுகமாக்கும். ஆமென். கைய அந்த வல்லமை, காட்ஸ் பவர் வல்லமை. ஏதோ நீ கடவுள் வல்லமையை சாதாரண நினைக்காதீங்க. ஒரு இமை பொழுதுல சுகமாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து ஜெபம் பண்ண போறோம். கவனிங்க. 4வது காரியம் சொல்ற வல்லமை என்ன செய்யும்? பிறவி குருடர்களை பார்க்க வைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு 9:27, மத்தேயு 9ஆம் அதிகாரம், மார்க் 5வது எடுக்கல. மார்க் வசனத்தை கண்ணால பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் 5 ஜெபம் பண்ண போறோம். மார்க் 5. இந்த வல்லமை வேணும்பா, இந்த வல்லமை வேணும் ஆண்டவரே. மார்க் 5ஆம் அதிகாரம். ஆமென். 5ஆம் அதிகாரம் கவனி 30 படிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, இயேசுநாதர் வல்லமை அந்த பெண்ணுக்குள்ள பாய்ந்தது. வசனம் 29 படிங்கள. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஒரு இமை பொழுது சுகமாயிட்டுங்க. ஒரு செகண்ட். அடுத்து அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆரிமுத்து, இயேசுநாதர் வல்லமை ஒரு மனித மேல இறங்கும் பொழுது உடனே ஆரோக்கியம் வரும். உடனே வியாதினால் உள்ள வேதனை மறையும். உடனே சுகம் வந்துடும். அதுதான் இயேசுநாதர் வல்லமை. கை தட்டுங்க. இந்த வல்லமையை நமக்கு ஆண்டவர் தருவார். இந்த வல்லமை வேணும், 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 இந்த பவர் வேணும், இந்த வல்லமை வேணும், இந்த வரங்கள் வேணும். கர்த்தர் தருவார். ஜெபிக்க போறோம். அடுத்து இந்த வல்லமை என்ன செய்யும்? குருட்டு கண்ணையும் திறந்து விட்டுரும். கண்ணு தெரிய பிறவி குருடனை திறந்து வச்சிடும். மத்தேயு 9:27-31. மத்தேயு 9 அதிகாரம், மத்தேயு 9 அதிகாரம்
மத்தேயு 9 அதிகாரம் 27 படிங்கள. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். கண்ணு தெரியாத குருடர்கள் ஏசப்பாட்ட வந்து எங்க இரங்குன்னு கூப்பிட்டாங்க. அடுத்த வார்த்தை படிங்களே. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு வாசிங்க. அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பாருங்க, எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியாப்பா? உடனே அவங்க விசுவாசிச்சாங்க. உடனே 30 உடனே அவர்கள் கண்கள், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. குருட்டு கண்ணு திறக்கப்பட்டது. ஏசப்பா வல்லமை. இந்த வல்லமை நம்ம சபைக்கு வேணும். இந்த வல்லமை நமக்கு வேணும். இந்த வல்லமை வேணும். நான் ஏசப்பாட்ட இதுதான் ஆண்டவர், இந்த வல்லமை நமக்கு வேணும். என்ன பாலா, இந்த வல்லமை வேணும். வல்லமை இல்லாத சபையில இருக்கக்கூடாது. சில சபைகளுக்கெல்லாம் போறாங்க விசுவாசி. நம்ம விசுவாசிகளை தூரத்துல இருந்து வந்தவங்களை போக சொன்னேன். அங்க போயிட்டு இங்க வர்றப்ப பொத்துன்னு உளுந்து பேய் ஓடுது. ஏன்? எந்த சபையில வல்லமை இருக்குதோ அங்கதான் பேய் ஓடும். ரெபேக்காள் தங்கச்சி, வல்லமை இருந்தா தானே பேய் ஓடும். வல்லமை இல்லாத சபையில எப்படி பேய் ஓடும்? வல்லமை இல்லாத சபையில எப்படி பேய் ஓடும்? ஓடாது. அவங்க இங்க வர்றப்பெல்லாம் உளுந்து பேய் உருளும். ஆமா, நான் விரட்டுறதுலாம் கிடையாது. இப்போ நான் உட்காந்துரும் செகண்ட் சர்வீஸ் எல்லாம் விசுவாசில வச்சு விரட்டுறிய அது உளுந்து ஓடும். காரணம் கடவுள் வல்லமை. ஆமென்னு சொல்லுங்களேன். இயேசுநாதர் வல்லமை குருட்டு கண்களை திறந்துரும். சொல்லுங்க, குருட்டு கண்களை. டிஎல் ஆஸ்பான் கையை உயர்த்தி கர்த்தருடைய வல்லமை இறங்க ஜெபம் வரான். லட்சக்கணக்கான மக்கள் கூறுற இடத்துல ஆயிரக்கணக்கான குருடர்கள் பார்வையடைவாங்க. அத இயேசுநாதர் வல்லமை. மாரிமுத்து ஏதோ கர்த்தருடைய சபைனா சாதாரணமா நினைக்காதீங்க. ஆண்டவர் மகா பயங்கர வல்லமை உள்ளவர். என்ன சர்மிளா? மகா பயங்கர வல்லமை உள்ளவர். இந்த வல்லமை குருட்டு கண்கள் செகண்ட்ல திறந்து விட்டுரும். அடுத்து இந்த வல்லமை என்ன பண்ணும் தெரியுங்களா? ஆமா, அப்போஸ்தலர் 6 படிங்களே. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தங்கச்சி அப்போஸ்தலர் 6 தங்கச்சி அப்போஸ்தலர் சேவான் விசுவாசத்தின் வல்ல ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் 6-8 படிங்கள. சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இந்த தேவனுடைய வல்லமை தான் பெரிய அற்புதங்களை பெரிய அடையாளங்களை நடப்பிக்கும். இந்த தேவனுடைய வல்லமை பெரிய அற்புதங்களை பெரிய அடையாளங்களை நடப்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பெரிய அற்புதம் பெரிய அடையாளத்தை நடப்பிக்கும் இந்த வல்லமை. தேவனுடைய வல்லமை தான். குழந்தை இல்லையா, அந்த வல்லமை கர்ப்பப்பைக்குள்ள போய் கர்ப்பப்பையை சுகமாக்கும். பெரிய அற்புதங்களை பெரிய அடையாளம் நடப்பிப்பது இந்த வல்லமை. அடுத்து லூக்கா 5:17 படிங்கள. பிணியாளிகளை குணமாக்குவது இந்த வல்லமை. எல்லா பிணியாளியை சுகமாக்கிடும். அதோட வேலையை, இந்த வல்லமையின் வேலையை பிடியாலியை சுகமாக்குவது. லூக்கா 5:17 படிங்க. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலியோ யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயாஸ்து சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பாத்தீங்களா? பிணியாளிகளை, இந்த வல்லமையுடைய வேலை என்ன தெரியுமா? பிணியாளி என்ன பண்ணுங்க? சுகமாக்கும். பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அல்லேலூயா. பிணியாளிகளை குணமாக்கும். சொல்லுங்க, பிணியாளிகளை குணமாக்கும் இந்த வல்லமை. இந்த வல்லமை நம்ம மேல இறங்குற அந்த வல்லமை பிணியாளி என்ன பண்ணும் சிஸ்டர்? கிட்னிக்குள்ள இருக்கிற கல்லை போய் உடைச்சிடும். கிட்னிக்குள்ள இருக்கிற கல்லை உடைச்சிடும். சுகரை நார்மல் பண்ணும். மூளை நரம்ப சுகமாக்கும். கண்ணுக்கு பார்வையை கொடுக்கும். கர்ப்பப்பையை சுகமாக்கும். ஆமா, பலவீனமானவங்களை பலப்படுத்தும். ஆமா, இந்த வல்லமை தான். இந்த வல்லமை தான் இந்த முகத்தை பிரகாசிக்க பண்ணும். முகம் எப்படி பண்ணும்? பிரகாசிக்க பண்ணும். பேய்கள் ஓடும் இந்த வல்லமையை பார்த்தோன்னு. இதான் கர்த்தருடைய வல்லமை. நம்மளை கர்த்தர் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்களேன்.
நிரப்புவார். ஆமென். பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இந்த வல்லமை தான் ஜனங்களை சுகமாக்கும். சுகமணி கூட்டத்துக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறப்ப கர்த்தர் சொல்றார், வல்லமை வரணும், வல்லமை வெளிப்படும். அதுதான் பிணியாளியை சுகமாக்கும், பிணியாளியை சுகமாக்கும். கட்டிகள் கரையும். ஆமென். ஜனங்க சுகமாவாங்க. இதெல்லாம் செய்யறது இயேசுநாதர் வல்லமை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஜெபம் பண்ண போறோம். கவனிங்க, அப்போஸ்தலர் 10:38 படிச்சா இந்த வல்லமை பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அடிச்சு நொறுக்கி அவங்களை விடுதலையாக்கும். அப்போஸ்தலர் 10:38 படிங்களேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வல்லமையால நிரப்பினார். வல்லமையால் அபிஷேகம் நிரப்பினார். வாசிங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். வல்லமை இருந்தாதான் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் பிடுங்கி எடுக்க முடியும், அவங்களை விடுவிக்க முடியும். ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தரும் பிசாசுக்குள்ள இருக்கிறாங்க. என்ன பாலகிருஷ்ணன் பிரதர்? ஆமென். ஜெபம் பண்ண போறோம். இந்த வல்லமை பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும். பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும். நமக்கு தேவை தேவனுடைய வல்லமை. ஆமென். பிசாசை போய் இந்த வல்லமை அடிக்கும், பிசாசுடைய கட்டுகளை அறுக்கும், முகங்களை முறிக்கும். அந்த வியாதி கவனிங்களேன். ஒரு மனுஷன் ஒருத்தருடைய கழுத்தை புடிச்சு நெருக்கி கொள்றான்னு வச்சுங்களேன், அவன் கத்துவான், ஐயோ சாகரன்னு கத்துவான். அதே போல வியாதிகளும் நோய்களும் மக்களை பிடிச்சு சாகடிக்குது. எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார் சுகமொழி கூட்டத்தப்போ. ஆமா, வியாதிகளும் நோய்களும் மக்களை பிடித்து நெருக்கி அவங்கள சாகடிக்குது. அதுல இருந்து அவங்களை விடுதலை ஆக்கணும்னா நமக்கு வல்லமை வேணும், வல்லமை வேணும். அந்த வியாதியின் பிடி, நோயின் பிடியிலிருந்து அவங்களை விடுவிப்பது கர்த்தருடைய வல்லமை தான், வல்லமை தான், வல்லமை தான். அல்லேலூயா. இந்த வல்லமை வேணும். ஆமென். இப்ப ஜெபிக்க போறோம். இந்த வல்லமை நம்ம மேல இறங்கும், நம்மளை விடுதலை ஆக்கும். இந்த வல்லமை நம்மளை நிரப்பும், நம்மளை இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய பயன்படுத்தும். ஆமென்னு சொல்லுங்களேன். ஆமா, ஒட்டஞ்ச எலும்பை ஒட்ட வைக்கும், வளைஞ்சு போன முதுகெலும்பை நிமிர பண்ணிடும், கேன்சர் நோயை அழிச்சு சுகமாக்கிடும். கர்த்தருடைய வல்லமை சகல காரியங்களை செய்யும். ஆமா, அதால முடியாது எதுவுமே இல்லை, எல்லாம் தெய்வத்தின் வல்லமை. என் கண்ண ஆமா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பண்ணும். நம்ம சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு வல்லமை தர்றாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வல்லமை கர்த்தர் தர்றார். அல்லேலூயா. கவனிங்க, அப்போஸ்தலர் 10:38 படி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குவது இந்த வல்லமை. 8வது காரியம் சொல்ற. ஆமென். கவனிங்க. ஆமா, கூனி பிசாசின் பிடியினால் பாதிக்கப்பட்டு கூனி குறுகி போனவங்களை விடுதலையாக்குவது இந்த வல்லமை தான். சாத்தானுடைய கட்டுகளை அறுப்பது இந்த வல்லமை. லூக்கா 13:10 நீங்க படிக்கலாம். லூக்கா 13:10-16. லூக்கா 13ஆம் அதிகாரம். லூக்கா இப்ப ஜெபம் பண்ண போற. ஆண்டவர் எங்களை இந்த வல்லமையால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, எங்களுக்கு இந்த வல்லமை வேணும். லூக்கா 13:10 படிச்சீங்கன்னா கவனிங்களே. ஆமா, 11 படிங்க, 13:11 படிங்களே. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷம் அந்த பெண் அந்த பிசாசு பிடிச்சிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த கட்டை அறுத்தாரு. வாசிங்களா 13. ஆமா, கவனிங்களே. மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். வசனம் 16 படிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாம் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். கட்டிலிருந்து பாவ கட்டு, சாப கட்டு, பில்லிசூனிய கட்டு, மந்தர கட்டு, செய்வன கட்டு, வியாதியின் கட்டு, நோயின் கட்டு,
தாயத்து கட்டு அதெல்லாம் செல்லாது. அதெல்லாம் அந்த கட்டை மந்திரமாவது ஒண்ணாது, உங்க முடி கூட கீழே விழுவாது. பயப்படாதீங்க. எனக்கு எவ்வளவு பேரும் மந்திரம் பண்ணியிருக்காங்க தங்கச்சி இந்த சபைக்கு விரோதமா. அட போங்கடா, உங்க பணத்துக்கு தான் செலவு. ஆமே, கவனிங்க, எல்லா கட்டுகளையும் அறுப்பது ஆண்டோடைய வல்லமை. கைத்தட்டுங்க, ஆண்டோடைய வல்லமை. அந்த கட்டில் இருந்து ஆண்டவர் பாருங்க, அந்த கட்டிலிருந்து அவிழ்ப்பது, அந்த கட்டை அறுப்பது, அந்த கட்டுகளை உடைப்பது. வியாதி அவங்கள பிடிச்சிருக்குது. நோ கேன்சர் ஒரு மனிதனை பிடிக்குது பாருங்க, பிடிச்சு அது ஒரு கட்டு. அந்த கட்டை அறுப்பது இயேசுநாதர் வல்லமை, ஏசப்பா வல்லமை, காட்ஸ் பவர். ஆண்டோடைய வல்லமை நமக்கு ஆண்டவர் தருவார், அந்த வல்லமை தருவார் தெய்வம். ஆமீன். கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் இல்லையா? அதுக்குதான் தெய்வம் நமக்கு வல்லமை வரங்களை தருகிறார். கைத்தட்டுங்கள, வல்லமை வரங்களை தருகிறார், வல்லமை வரங்களை தருகிறார், வல்லமை வரங்களை தருகிறார். அப்போஸ்தலர் 28:7-8 பாத்தீங்கன்னா, அந்த மெலித்தா தீவுல பவுல் அப்போஸ்தலர் இரத்த பேதியினால ஜுரத்தினால பாதிக்கப்பட்ட புப்ளியுடைய தகப்பனை ஒரு இமை பொழுது சுகமாக்கினார். அப்போஸ்தலர் 28:7-8 அந்த இரத்த பேதி, ரத்தமா மோஷன் போகுது, பயங்கர ஜுரம், அப்படி பாதிக்கப்பட்டு சாக போன அந்த மனிதனை இயேசுநாதர் வல்லமை சுகமாக்கியது. அல்லேலூயா. மக்களே, நமக்கு தேவை தேவனுடைய வல்லமை. வல்லமை நமக்கு ஆண்டவர் தருவார். கவனிங்க, கவனிங்க, நிறைய பரிசுத்தவான்கள் இதையெல்லாம் வாஞ்சித்து தான் பூமியில வாழ்ந்திருக்காங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அருமையான டிஜேஸ் ஐயா. ஆமா, அருமையான தேவ மனிதர். இந்த மனிதர் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் வல்லமை வரங்கள். ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்கா ஜெபிப்பாராம், போராடி ஜெபிப்பாராம், உபவாசித்து ஜெபிப்பாராம். இவர் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போய், மகனே உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படி அவரு சொன்னாராம், வரங்கள். அப்போ நீங்க தான் வேணும் எனக்கு அப்படின்னா, ஆவியான நீங்க தான் வேணும், உங்க வரங்கள் தான் வேணும்னு இவர் ஆண்டவர் வரங்களை வல்லமையை பெற்றுக்கொண்டார். அந்த டிஜே ஐயாவுக்கு தெய்வம் கொடுத்த அந்த வரங்கள், அந்த வல்லமை தான் அவரை மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக வாழ வைத்தது. பெரிய பெரிய மிராக்கிள்ஸ். ஒரு கேன்சர் நோயில பாதிக்கப்பட்ட ஒரு நபரை ஒரு தடவை ஐயா வெளிநாட்டு ஊழியத்துக்கு போறப்போ, அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகணும், நேரம் இல்லை, தூரம் வெளி தேசத்திலிருந்து ஒருத்தர் ஜெர்மனை வந்துட்டாங்க. ஐயோ ஜெபிக்க முடியன்னு காரு கண்ணாடியை இறக்கி அப்படியே அந்த வியாதியஸ்தனை ஒரு பார்வை பார்த்தாங்களாம். அந்த பார்வையிலேயே அந்த மனிதர் சுகமானான். கர்த்தருடைய வல்லமை. கைத்தட்டுங்க, ஆண்டோடைய வல்லமை. நிறைய நிறைய தேவ மனிதர் எழுதின புஸ்தகங்களை நீங்க வாங்கி படிக்கணும். அது மாதிரி முக்கியமான புஸ்தகத்தை வாங்கி படிப்பேன். காரணம், ஆண்டோடைய வரங்கள் வல்லமை நமக்கும் தெய்வம் தருவார். ஆமென், அல்லேலூயா. இப்ப ஜெபிக்க போற ஆண்டவரே, நல்லா கவனிங்க, சபையில வல்லமை உள்ள விசுவாசியா இருக்கணும், வரங்களால் நிறைந்த விசுவாசியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வல்லமை வரங்களால் நிறைந்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்யணும், பெரிய பெரிய அடையாளம் செய்யணும், பிசாசுகளை துரத்தணும், கூட்டம் கூட்டமா ஜனங்களை சுகமாக்கணும். ஆமென். கூட்டம் கூட்டம். உங்களை யாராவது என்ன பேய் வந்து அமுக்குதுன்னா குறவலையை பிடிச்சி நெரிச்சு விடுவோம் உங்களை. அல்ல, நீங்க தான் பேயை அமுக்கணும். பேய் நம்மள அமுக்க கூடாதுயா, நாம தான் பேயை அமுக்கி கொன்னுட்டு அந்த ஆத்மா மீட்டெடுக்கணும். யார வந்து யார அமுக்குறது? ஏமாலாக்கா, யார அமுக்குறது? நம்மளாம் பேய அமுக்கி அவனை கொன்னுட்டு அவன் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஆத்மாவை மீட்டெடுக்கணும். ஏன் கண்ணண்ண? அல்லேலூயா. என்ன மாறி முத்தண்ண? ஆமா, அதுக்குதான் தெய்வம் நமக்கு வரங்களை. மரியாக்கா, இந்த மாதிரி ஆட்டம்லாம் ஆண்டவர் துதிக்கணும், ஆராதிக்கணும். வரங்களால் வல்லமையால் நிறைந்து வாழணும். நமக்கு ஆண்டவர் தருவார். ஆமென். விசுவாசி கைய, ரெபேக்கால் தங்கச்சி கைய நீட்டுனா பேய்கள் நடுங்கணும். என்ன தங்கச்சி முறைக்கிறீங்க? நடுங்கணும் பேயெல்லாம்.
ஒரு வியாதியஸ்தன் மேல கையை வைக்கும் பொழுது அவன் மேல வல்லமை இறங்கி ஒரு இம்மை பொழுது சுகமாக்கணும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவங்களா வாழணும். என்ன தங்கச்சி, தங்கச்சி உங்க அரசியல்வாதி எல்லாரையும் சுகமாக்கணும். ஆமென். அப்படி அதுக்கு தான் தெய்வம் நமக்கு வரங்களை வல்லமைய தருகிறார். அதுக்கு தேவை தாகம். ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா. எழுந்திருப்போமா? ஆண்டவரே, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவரே, எங்களை உமது வரங்களால் வல்லமையால நிரப்பி இருக்கிறீங்க. இன்னும் நிரப்புங்கப்பா. வல்லமையால நிரப்பி இருக்கிறீங்க, இன்னும் நிரப்புங்கப்பா. வரங்களால நிரப்பி இருக்கிறீங்க, இன்னும் நிரப்புங்கப்பா. வல்லமை வரங்கள் என் மூலம் வெளிப்படணும்ப்பா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி முடிக்க போற. ஆண்டவரே, திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண இந்த வல்லமை வரங்கள் வேணும்பா. வல்லமை வரங்கள் வேணும்பா. வல்லமை வரங்கள் வேணும். அப்ப கனி உள்ள வாழ்க்கை வாழணும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். அதோடு கூட வரங்களால் வல்லமையால் நிறைந்து வாழணும்பா. நாங்க ஒரு எலிசாவா இருக்கணும். கண்களை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்களை மூடுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. நல்ல கண் யாரு கண்ணை திறந்து பார்க்காதீங்க. நீங்க புதிதா வந்திருக்கலாம். ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா. உங்க வல்லமை வேணும்பா. உங்க வல்லமை வேணும்பா. உங்க வரங்கள் வேணும்பா. உங்க வல்லமை வரங்கள் வேணும்பா. உங்க வல்லமை வரங்கள் வேணும்பா. உங்க வல்லமை வரங்கள் வேணும்பா. நாங்க ஒரு சாதாரண விசுவாசம் இருக்க கூடாது. வல்லமையால நிறைந்த தேவ பிள்ளையா இருக்கணும். வல்லமையால நிறைந்த தேவ பிள்ளையா இருக்கணும். வரங்களால் நிறைந்த தேவ பிள்ளையா இருக்கணும். தாகத்தோட ஜெபம் பண்ணுங்க. கரங்களை தட்டி தாகத்தோட அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. எலிசாவே, எலிசாவே, தாகத்தோட கேளு, தாகத்தோட கேளு. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும். நீங்க இப்ப சபையிலையும் ஜெபம் பண்ணணும், வீட்டுல போய் ஜெபம் பண்ணணும், உபவாசித்து ஜெபம் பண்ணணும். உங்க வல்லமை நிறைந்து வாழணும். உங்க வல்லமையா நிறைந்து வாழணும். உங்க வல்லமை எனக்கு வேணும். உங்க வல்லமை எனக்கு வேணும். உங்க வல்லமை வேணும் எனக்கு. வேதாகம பக்தர்கள் எல்லாருமே உங்க வல்லமையால நிறைந்து வரங்களா நிறைந்து தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த வல்லமை தான் ஜனங்களை சுகமாக்கும். அந்த வல்லமை தான் சாத்தானுடைய கட்டுகளை அறுக்கும். சாத்தானுடைய கட்டுகளை அறுக்கும். வியாதியின் கட்டுகளை அறுக்கும். நோயின் கட்டுகளை அறுக்கும். பாவ கட்டுகளை அறுக்கும். சாப கட்டுகளை அறுக்கும். பில்லி சூனிய கட்டுகளை அறுக்கும். மந்தர கட்டுகளை அறுக்கும். செய்வன கட்டுகளை அறுக்கும். எங்களுக்கு வேணும், 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 வேணும். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. உங்க வல்லமை எங்களுக்கு வேணும்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல உங்க வல்லமை இறங்கணும்பா. 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 அசுத்த ஆவிகள் விலகி ஓடணும். அசுத்த ஆவிகள் விலகி ஓடணும். விலகி ஓடணும். விலகணும், 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 விலகணும். ஓ ராபா லாபா தாரா பாஷா பாரா ஓ ராகா பாரா. ஒவ்வொருத்தர் மேல ஏசப்பாவுடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுநாதர் வல்லமை, ஏசப்பாவுடைய வல்லமை, ஏசப்பாவுடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. பிறவி சப்பானிய நடக்க வைக்கிற வல்லமை, குருட்டு கண்களை திறக்கிற வல்லமை, பிறவி சப்பானிய ஓ நடக்க பண்ணுகிற வல்லமை, குருட்டு கண்களை திறக்கிற வல்லமை. 12 வருஷம் வியாதி நோயில பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு இமை பொழுது சுகமாக்கின தேவ வல்லமை. பெரிய அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிற தேவ வல்லமை. எல்லா பிணியாளிகளை குணமாக்குகிற இயேசுவின் வல்லமை. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிற ஏசப்பாவுடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை. 18 வருஷமா கூனி குறுகி போன அந்த பெண்ணு, சாத்தானுடைய கட்டில கட்டப்பட்ட அந்த பெண்ணு, அந்த கட்டை அவிழ்த்து விடுதலை ஆக்குன தேவ வல்லமை, தேவ வல்லமை. மெலித்தா தீவில இரத்த பேதியினாலும் ஜுரத்தினாலும் பாதிக்கப்பட்ட அந்த புபுலியு தகப்பன சுகமாக்கின அந்த குணமளிக்கிற வல்லமை, அந்த குணமளிக்கிற வல்லமை, அந்த குணமளிக்கும் வரங்கள், அந்த குணமளிக்கும் கிருபை இப்ப வேணும், 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 இப்ப வேணும்பா. தாங்கப்பா, 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 தாங்கப்பா. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. அப்பாட்ட
ஏசப்பா நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கர்த்தரையும் வல்லமைய நாடுங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமைய நாடுங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமைய நாடுங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமைய நாடுங்கள். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் வரங்களால் நிறைந்து வாழணும், வல்லமையால நிறைந்து வாழணும். ஓ ராபா பா லாபா. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. எலிசாவே தாகம் இருக்கா? ஏசப்பா கேட்கிறாரு, நீ தாகமா இருந்தால் என்னத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அப்பொழுது நீ வரங்களை தருவேன், வல்லமையை தருவேன், அந்த ஊற்று தண்ணீரை தருவேன், ஜீவ ஊற்ற நான் தருவேன். எலிசாவே உனக்கு தேவை தாகம், உனக்கு தேவை தாகம், உனக்கு தேவை வாஞ்ச, உனக்கு தேவை ஆசை. ஏசப்பாக்கு ஊழியம் செய்யணும், நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், என் ஜனங்களை சுகமாக்கணும், நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், என் கிராமத்து ஜனங்களை மீட்டெடுக்கணும். எவ்வளவோ ஜனம் வியாதி நோயில பாதிக்கப்பட்டு வாழ்றாங்க, அவங்களாம் மீட்டெடுக்கணும். எனக்கு தேவை வரங்கள், வல்லமை. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஓ ராபா லாக்காரா. ஏசப்பா இந்த நேரத்தில் நம்ம வல்லமை படுத்துகிறா, வல்லமையால் நிரப்புகிறா, வரங்களால் நிரப்புகிறா, வல்லமையால் நிரப்புகிறா, வரங்களால் நிரப்புகிறா. நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. உங்க வல்லமை வேணும். பிணியாளிகளை குணமாக்குற வல்லமை, பிணியாளிகளை குணமாக்குற வல்லமை இப்ப தராம எப்ப தர போறீங்க? இப்ப தராம எப்ப தர போறீங்க? இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே எங்கள் ஒவ்வொருத்தரையும் பிணியாளிகளை குணமாக்குகிற உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்க, நிரப்புங்க. ஒவ்வொருத்தரையும் வல்லமையால் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்க. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க, கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. உங்க வல்லமையால் நிரப்புங்க, வல்லமையால நிரப்புங்க. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க, கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஓ ரா பா பா லா பா ரா, ஓ ரா கா பா பா ரா, ஓ ரா பா ஷா பா ரா, ஓ ரா கா பா லா ரா. நிரப்புங்க, நிரப்புங்க. உங்க வல்லமையால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும். பிறவி சப்பானிகளை நடக்க பண்ணுகிற வல்லமை, குருட்டு கண்களை திறக்கிற வல்லமை, குருட்டு கண்களை திறக்கிற வல்லமை, மனக்கண்களை திறக்கிற தேவ வல்லமை, வியாதி நோயாளிகளை சுகமாக்குற தெய்வத்தின் வல்லமை வரங்களால் நிரப்பும். நிரப்புங்க, 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 நிரப்புங்க. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை பேசுங்க. அப்பா ஏசப்பா சோத்திரம்பா, 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 சோத்திரம்பா. சோத்திர இயேசுவே, சோத்திர இயேசுவே, சோத்திர இயேசுவே. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஓ ரக்கா பாபா லாபா தாரா. நாங்க வல்லமை உள்ள வாழ்க்கை வாழணும், வல்லமை உள்ள வாழ்க்கை வாழணும். ஒவ்வொருத்தர் மேல இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, விடுதலையாக்குற வல்லமை, அசுத்த ஆவிகள் விலகட்டும். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் வியாதி விலகட்டும், நோய்கள் விலகட்டும், பலவீனங்கள் விலகட்டும், பில்லி சூனியங்கள் விலகட்டும், மந்திரங்கள் விலகட்டும், செய்வனைகள் விலகட்டும், அசுத்த ஆவிகள் விலகட்டும், கட்டிகள் அறுக்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும், குழந்த பாக்கியம் உண்டாகட்டும். பலவீனமான உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் பலன் அடைவதாக, 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 பலன் அடைவதாக, பலன் அடையட்டும், பலன் அடையட்டும், பலன் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினால பலன் அடையட்டும். பலன் இல்லாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால புதிய பலன் அடைவதாக, புதிய பலன் அடைவதாக, புதிய பலன் அடைவதாக. புதிய வல்லமை, புதிய வல்லமை, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம். ரீபசாலா, ரீபசாலா, ரீபசாலா. ஒவ்வொரு பிள்ளைகள்
பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றுவீராக. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீரே. ஓ ராபா சாலா, ஓ ராபா சாலா, ஓ ராபா சாலா, ஓ ராபா சாலா. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. தண்ணீரை ஊற்றும் அபிஷேகத்தின் தண்ணீரை நீர் ஊற்றுவீராக. வல்லமை உள்ள தண்ணீரை நீ ஊற்றுவீராகப்பா. அற்புதங்களை செய்யணும், அடையாளங்களை செய்யணும், தேவனுக்காக செயல்படணும். ஓ ராபா சாலா, ஓ ராபா சாலா, ஓ ராபா சாலா. எலியாவாக, எலிசாவாக, யோவானாக, ரீபா சாலா, பேதுருவாக, சேவனாக நீ வல்லமையால நிரப்புங்கப்பா. நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்க்கணும், உம்மையே நோக்கி பார்க்கணும். இயேசுவே, எலியா உம்மையே நோக்கி பார்த்தாரு. எலியா உம்மையே நோக்கி பார்த்தாரு. தேவனே உம்மையே நோக்கி பார்க்கணும், உம்மையே நோக்கி பார்க்கணும். எலியா ராபா சாலா, ரீபா சாலாரா, ஈபா சாலாரா, ரீபா சாலாரா. எலிசா, 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 எலிசா எலியாவை நோக்கி பார்த்தாரு. எலியாவை நோக்கி பார்த்தாரு. நாங்க ஆண்டவரே, நாங்கள் ரீபா சாலா, ரீபா சாலா. தேவனே, தேவனே உம்மையே நோக்கி பார்த்த ரீபா சாலா, அந்த எலியா போல ரீபா சாலா நாங்கள் ஆண்டவரே. ரீபா சாலா எங்க ஊழியக்காரருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ரீபா சாலா, ரீபா சாலா அவருடைய சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். வல்லமையை நாங்க பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். ஓ ராபா சாலா, ஓ ராபா சாலா. ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான அபிஷேகம். ரீபா சாலா, ரீபா சாலா, ரீபா சாலா. ஊழியத்தின் சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வல்லமை உள்ளவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக எழும்பி நிற்கணும், எழும்பி நிற்கணும். எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. எலியாவின் தேவனே நீர் எழுப்பும், எலியாவின் தேவனே நீர் எழுப்பும் ஆண்டவரே. வல்லமையால் எழுப்பும், வரங்களால் எழுப்பும், அதிகாரத்தால் எழுப்பும். ஓ ராபா சாலா, ஓ ராபா சாலா, ஓ ராபா சாலா. எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? ஓ ராபா சாலா, ஓ ராபா சாலா, ஓ ராபா சாலா. தன் வஸ்திரத்தை இரண்டாக கிழித்த அந்த எலிசா, அந்த எலிசா உன் இருதயத்தை ரீபானா சாலா தேவனுக்கு முன்பாக கிழித்து, ஓ ராபா சாலா தேவனுக்காக, தேவனுக்காக செயல்படக்கூடிய அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள். ஓ சராபா, ஓ ராபா, லிப்சாரா, லிப்சா, 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 லிப்ஸ், 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 லிப்ஸ். சோத்திரம், சோத்திரம். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரீபா சாலா, ரீபா சாலா நிறுத்தட்டும், நிறுத்தட்டும், நிறுத்தட்டும். குணமாக்கு வல்லமையை பெற்றுக்கொள், குணமாக்கு வல்லமையை பெற்றுக்கொள், குணமாக்கு வல்லமையை பெற்றுக்கொள். தேவனே, 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 தேவனே. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ரீபா சாலா, கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ரீபா சாலா, ஜெபம் பண்ணுங்க. ரீபா சாலா, ரீபா சாலா, ரீபா சாலா ராபா. தேவன் வல்லமையினாலும் வல்லமையினால் நிரம்பி ரீபான சாலா, ரீபான சாலா வல்லமையினால் நிரம்பினாரே. ஓ ராபா சாலா. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டு மாண்டவரே, நிரப்பட்டு மாண்டவரே, நிரப்பட்டு மாண்டவரே. அசுத்த ஆவிகள் விலகட்டும். லீசா பாரா காபாலா ராபா. விலகு இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத ஆவியே ஓ ராபா சாலா ராபா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆவியால் நிரப்பும், ஆவியால் நிரப்பும். விடுவிக்கிற ஆவியால நிரப்பும், விடுதலையாக்கிற ஆவியால நிரப்பும் ஆண்டவரே. கட்டுகளை அறுக்கிற இப்படி ஆவியால் நிரப்பும், நுகங்களை முறிக்கிற இப்படி ஆவியால் நிரப்பும். சத்துருவின் அதிகாரங்களை அழித்து
பெற்றுக்கொள்கிற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய அடையாளங்களை பெற்றுக்கொள்கிற தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவியின் வல்லமை, தேவனுடைய ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தாகமுள்ளவன், தாகமுள்ளவனுக்கு தான், தாகமுள்ளவன், தாகமுள்ளவன். எலியா, எலியா, எலியா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருந்தார். எலிசா ரீபா சாலாராபா எலியாவின் மேலையும் ஜீவனுள்ள தேவன் மேலையும் தாகமாக இருந்தார். ரீபா சாலா, நாங்களும் அப்படிப்பட்ட தாகத்தால் என் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. ஓராபா சாலா, எலியா போல நிற்கிற எங்கள் ஊழியக்காரரை இன்னும் வல்லமைப்படுத்து. ரீபா சாலாராபா, எலிசாவா நிற்கிற எங்களை உம்முடைய வல்லமையால் நிரப்பும், உம்முடைய வல்லமையால் நிரப்பும், உம்முடைய அதிகாரத்தால் நிரப்பும். ரீபா சாலாரா, ரீபா சாலாராபா, நீர் செய்த அற்புத ஆண்டவரே, நீர் செய்த அடையாளங்கள், நீர் செய்த பலத்த செய்களை நாங்க செய்யணும்பா. குருடரை பார்க்க வைக்கணும், செவிடரை கேட்க வைக்கணும், முடவரை நடக்க வைக்கணும் ஆண்டவரே. சகல வியாதி, சகல நோய்களை நீக்கி ஜனங்களை சுகமாக்கணும்பா. ரீபா சாலாராபா, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, அதிகாரத்தின் வல்லமை. ஓராபா சாலாராபா, ஓராபா சாலாராபா, ஓராபா சாலாராபா, ரீபா சாலாராபா, ரீபா சாலாராபா. தேவனே, ரீபா சாலாராபா, ஓராபா சாலாராபா, ரீகா பாசா லாரகாபாலாராபா. தேவனே, உம்முடைய தண்ணீரை ஊற்று, உம்முடைய தண்ணீரை ஊற்று, உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்று ஆண்டவரே, ஜீவ தண்ணீரை ஊற்று ஆண்டவரே. ரீபான சாலாராபா, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். ரீபான சாலா, வல்லமையை பெற்றுக்கொள்ள தாகமாக இருந்தால் கர்த்தரிடம், கர்த்தரிடம், கர்த்தரிடம் திரும்புங்கள், கர்த்தரிடம் திரும்புங்கள். ரீபான சாலா, ரீபான சாலா, ரீபான சாலா. கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருள் இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருள் இருக்கிறார். ஓராபா நாசா போர காவாலராபா. ஆவியானவர், 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 ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, அங்கே சுகம், அங்கே நன்மை, அங்கே அற்புதம், அங்கே ரீபான சாலாராபா, ரீபான சாலாராபா, ரீபான சாலாராபா. தேவனே, தேவனே, தேவனே. ஓராபா சாலா, ஓராபா சாலா. பேதுருவாக நிரப்பும், பேதுருவா நிரப்பினீங்களே, பேதுருவா நிரப்பினீங்களே. வெள்ளிய பொண்ணு என்னிடத்துல இல்ல, என்னிடத்துல உள்ளத உனக்கு தரேன்னு சொன்னீரு. ஓராபா சாலா, ஓராபா சாலா. என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார் என்று பேதுரு சொன்னாரு. என்னை நோக்கிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபானா சாலா, ரீபானா சாலா, ரீபானா சாலா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதங்களை செய்கிற, அடையாளங்களை செய்கிற உம்முடைய வல்லமை, உம்முடைய அதிகாரத்தால் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வல்லமையிலால் நிரம்பி ஆண்டவரே. தேவனே, உமக்காக செயல்பட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண என் தேவன் வழி நடத்தும். அப்படியே பெண்கள், பெண்கள் கரத்தை பிடிங்க, ஆண்கள், ஆண்கள் கரத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி சவுண்ட் வைங்க, பின்னாடி சவுண்ட் தெளிவா வைங்க. பெண்கள், பெண்கள் கரத்தை பிடித்து, ஆண்கள், ஆண்கள் கரத்தை பிடித்து கருத்தாக ஒரு ஜெபத்துக்காக ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்க, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, வல்லமை வெளிப்பட, வரங்கள் செயல்பட சோத்துரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. தேவனே, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க, வல்லமை வெளிப்பட சோத்துரும், வல்லமை வெளிப்பட சோத்துரும், வரங்கள் செயல்பட சோத்துரும். நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மூலம் தேவ வல்லமை வெளிப்படட்டும், தேவ வல்லமை வெளிப்படட்டும், தேவ வல்லமை வெளிப்படட்டும், தேவ வல்லமை வெளிப்படட்டும், தேவ வல்லமை வெளிப்படட்டும். வல்லமையால நிரப்புங்க, அந்த வல்லமை வெளிப்படட்டும், வரங்கள் செயல்படட்டும், வரங்கள் செயல்படட்டும். ஆவில் நிரம்புங்க, அந்நிய பாஷையை பேசுங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. நல்ல வாய்களை தரங்க. ஐபரோ ஷாபாபாரா ஓ ராகா பாபா லா பா தாரா பா ஓ ராகா பா தாரா. இந்த நேரம் முதல்
வல்லமை வெளிப்பட சோத்துரும், வல்லமை வெளிப்பட சோத்துரும், வல்லமை வெளிப்பட சோத்துரும், வல்லமை வெளிப்பட சோத்துரும். குருட்டு கண்களை திறக்கிற தெய்வத்தின் வல்லமை, குருடாக்கப்பட்ட மனக்கண்களை திறக்கிற இயேசுவின் வல்லமை, பிறவி சப்பானை நடக்க பண்ணுகிற இயேசுவின் வல்லமை, குருட்டு கண்களை திறக்கிற இயேசுவின் வல்லமை, ஒரு இமை பொழுது வியாதியஸ்தரை சுகமாக்குகிற இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, சாத்தானுடைய கட்டுகளை அறுக்கிற இயேசுவின் வல்லமை, பிணியாளியை குணமாக்குற இயேசுவின் வல்லமை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். நல்ல சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வரங்கள் செயல்படட்டும், வரங்கள் செயல்படட்டும். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வல்லமை வெளிப்பட சோத்திரம், வல்லமை வெளிப்பட சோத்திரம், வரங்கள் செயல்பட சோத்திரம். ஞானத்தை போதிக்கிற வசனமாக வரும், அறிவை உணர்த்துகிற வசனமாக வரும், தீர்க்க தரிசன வரும், விசுவாச வரும், குணமளிக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்ய சக்தியாக வரும், பற்பல பாஷைகளை பேசுகிற வரும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரும், ஆவிகளை பகுத்தறியும் வரும், குணமளிக்கும் வரங்கள் வெளிப்பட சோத்திரம், வெளிப்பட சோத்திரம், வெளிப்பட சோத்திரம், வெளிப்பட சோத்திரம், வெளிப்பட சோத்திரம், வெளிப்பட சோத்திரம். வரங்கள் செயல்பட சோத்திரம். இன்று முதல், இன்று முதல், இன்று முதல், இன்று முதல், இன்று முதல் வல்லமை வெளிப்பட, வரங்கள் செயல்பட, வல்லமை வெளிப்பட, வரங்கள் செயல்பட, வல்லமை வெளிப்பட, வரங்கள் செயல்பட, வல்லமை வெளிப்பட, வரங்கள் செயல்பட, வல்லமை வெளிப்பட, வரங்கள் செயல்பட. சோத்திரம்பா, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. வல்லமை வெளிப்பட, வரங்கள் செயல்பட, வல்லமை வெளிப்பட, வரங்கள் செயல்பட, வல்லமை வெளிப்பட, வரங்கள் செயல்பட. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வரங்கள் செயல்படட்டும், வரங்கள் செயல்படட்டும், வரங்கள் செயல்படட்டும். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது வல்லமை வெளிப்படட்டும், வரங்கள் செயல்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வரங்கள் செயல்படட்டும். ஒவ்வொருத்தர் மூலம், ஒவ்வொருத்தர் மூலம் வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும், வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். கிருபையை பெற்றுக்கொள், கிருபையை பெற்றுக்கொள், கிருபையை பெற்றுக்கொள். வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். நீ வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பாய், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். குணமளிக்கும் வரங்கள் செயல்படும், 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 செயல்படும். ஐபரோ ஷபா பாரா. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும், வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். மகனே, மகனே, உன் மூலமாக, மகளே, உன் மூலமாக திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க, தேவராஜ்யம் கட்ட, ஜனங்கள் சுகமாக, ஜனங்கள் விடுவிக்கப்பட, ஜனங்கள் கண்ணீர் துடைக்கப்பட, ஜனங்கள் ஆரோக்கியப்பட உன் மூலமாக இயேசுவின் வல்லமை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும், வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேச 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 வல்லமை பெருகும், வல்லமை பெருகும். சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க வரங்கள் செயல்படும், வல்லமை வெளிப்படும். அந்நிய பாஷை பேச பேச வரங்கள் பெருகும், வல்லமை வெளிப்படும், வெளிப்படும். சோத்திரம்பா, 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 சோத்திரம்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த இமை பொழுது, இந்த நிமிடம் முதல் எங்கள் மூலம் வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும், வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும், வல்லமை வெளிப்படும். நாங்கள் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வோம். நாங்கள் பிலிப்பு, நாங்கள் அதிசயங்களை செய்வோம், அற்புதங்களை செய்வோம், ஜனங்களை சுகமாக்குவோம். நாங்கள் செய்கிற அதிசயங்களை கண்டு ஜனங்கள் சுகமாவார்கள். நாங்கள் பேதுரு, பிறவி சப்பானிகளை
நடக்க வைப்போம். நாங்கள் குட்டி ஏசப்பா செய்த கிரியைகளை நாங்களும் செய்வோம். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவோம். இயேசு எனக்குள் வாழுகிறார், பிதா எனக்குள்ள வாழுகிறார், ஆவியானவர் எனக்குள்ள வாழுகிறார். நாங்கள் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆவியானவர் எங்களுக்குள்ள, வரங்கள் எங்களுக்குள்ள, வல்லமை எங்களுக்குள்ள, கிருபைகள் எங்களுக்குள்ள, எங்கள் மூலமா வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும், வல்லமை வெளிப்படும். சொல்லிக்கிட்டு அந்நிய பாஷை பேசுங்க. வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும், வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும். சொல்லுங்க, விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஓ லீக்கா ரோ ஷபாபாரா. பெண்கள் பெண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்கள் ஆண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், வியாதிகள் விலகட்டும். இந்த கர்ப்பப்பை இயேசுவின் நாமத்தில் குழந்தையை சுமக்கட்டும். கரங்களை தட்டி அந்நிய பாஷையை பேசுங்க. ஓ ராக்கா பாபா பாலா பாதாரா, ஓ ராக்கா பாபா ஷபாபாரா, ஓ ராக்கா பாதாலா பாசாதாரா. இந்த கர்ப்பப்பை இயேசுவின் நாமத்தில் குழந்தையை சுமக்கட்டும். ஓ ராக்கா பாலாரா. அன்னாள் ஆகிய இந்த கர்ப்பப்பைக்குள்ள சாமுவேல் ஆகிய குழந்தை வரட்டும். லிப்சரா 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 லிப்சரா. the healing, the miracle, the healing, the healing, the healing, the healing. சுகமளிக்கிறார் இயேசு, சுகமளிக்கிறார் இயேசு, சுகமளிக்கிறார். அற்புதம் செய்கிறார். விடுதலை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சம்பத்தன ஆரோக்கியம் உண்டாகட்டும். விடுதலை, டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ். கரங்களை தட்டி டெலிவரன்ஸ், பலன் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். விளையாட்டும் லிப்சராபா 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 டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் லிப்சராபா. ஆமென். டெலிவரன்ஸ் யோபாசாபராபா. நன்மை செய், நன்மை செய், அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஆமென். இயேசப்பா, விடுதலையாக்கினதற்காய் நன்றி, சுகத்துக்காக நன்றி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரம் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார ஊழியத்தை பொறுப்படுங்க. கரம் உயர்த்துங்க. ஆண்டவரே இதோ நாங்க வீட்டுக்கு போறோம், பிரயாணத்துல கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு போறோம், பிரயாணத்துல கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. இரண்டாவது ஆராதனையை ஆசீர்வதிங்க. திரளான ஜனங்களை கொண்டு வாங்க. இரண்டாவது ஆராதனையை ஆசீர்வதிங்க. திரளான ஜனங்களை கொண்டு வாங்க. இந்த வாரம் வீடு சந்திப்பு ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வீட்டு ஜெப குழுக்களை ஆசீர்வதிங்க. வீட்டு ஜெப குழுக்களை ஆசீர்வதிங்க. வர சனிக்கிழமை 12 மணி நேர துதி ஆராதனையை ஆசீர்வதிங்க. கரம் உயர்த்துங்க. வர சனிக்கிழமை 12 மணி நேர துதி ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. திரளான ஜனங்களை கொண்டு வாங்க. உங்க மகிமையை பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும். வர ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆராதனை ஆசீர்வதிங்க. சனிக்கிழமை 12 மணி நேர துதி ஆராதனையை ஆசீர்வதிங்க. திருவிருந்து எடுக்காத பிள்ளைங்க எடுத்துக்கொள்ளணும். ஞானஸ்தானம் பெறாத பிள்ளைங்க ஞானஸ்தானம் பெறணும். பின்மாற்றத்தில் வாழ்ற பிள்ளைங்க உயிர்மை கடந்து சபைக்கு வரணும். கரம் உயர்த்துங்க. எல்லாம் சொல்லுங்க. வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. வல்லமை வெளிப்படும், என் மூலமாய் வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட, பெரிய பெரிய அற்புத அடையாளம் நடக்க என் மூலமாய் வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும். எல்லாரும் சொல்லுங்க. நான் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, நான் தேவ வரங்கள், நான் தேவனுடைய வல்லமை, நான் தேவனுடைய வல்லமை, நான் தேவனுடைய வல்லமை, நான் தேவனுடைய வல்லமை, நான் இயேசுவின் வல்லமை, பிதாவின் வல்லமை, ஆவியானோர் வல்லமை. வரங்கள் எனக்குள்ள, வல்லமை எனக்குள்ள, இயேசு எனக்குள்ள, ஆவியானோர் எனக்குள்ள, பிதா எனக்குள்ள. நான் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வல்லமை எனக்குள்ள, என் மூலமாய் வல்லமை வெளிப்படும், வரங்கள் செயல்படும்.
அப்படியே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.